பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். கடன் இன்றைக்கு அநேகருடைய குடும்பத்தில் நல்ல குடும்பமாக இருக்கிறீங்க. ஆனால் எந்த குடும்பத்திலையாவது ஐயா நான் கடனே வாங்கலை அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? கடன் வாங்குவது நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதை அடைப்பதற்கு முகாந்திரம் உண்டா இதை யோசிச்சுட்டு தான் என்ன செய்யணும்? கடன் வாங்கணும். ஏன்னா ஆண்டவருடைய வாக்கு என்ன சொல்லுகிறது? நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு என்ன செய்வ? கடன் கொடுப்பாய். எனக்கு அன்பார்களை, அநேக நேரங்களில் நாம் எதோ வாக்கு தத்துவத்தெல்லாம் கேட்குறோம். ஆனால் ஆண்டவரை என் கைகளின் பிரயாசம் இனி அடுத்தவங்களுக்கு போகக்கூடாது. என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? உங்கள் வேதாகமத்தை கையில் எடுத்து தயவு செய்து, ஐயா கடன் என்பது ஒரு சாபம். உங்கள் வேதத்தை திருப்புங்க. உபாகமங்களின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 44வது வசனத்திற்கு உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? ஆசை இயேசுவே 2 வரம் கேட்கிறேன். எல்லாசை இயேசுவே 2 வரம் கேட்கிறேன். மறக்காமல் எனக்கு அதை தந்திட வேண்டும். ஐஸ்வர்யம் வேண்டாம், தரித்திரமும் வேண்டாம். ஐஸ்வர்யம் வேண்டாம், தரித்திரமும் வேண்டாம். எல் படியை அளந்து போஷியும், என் படியை அளந்து என்னை போஷியும். எல்லாசை இயேசுவே 2 வரம் கேட்கிறேன். எல்லாசை இயேசுவே 2 வரம் கேட்கிறேன். மறக்காமல் எனக்கு அதை தந்திட வேண்டும். ஐஸ்வர்யம் வேண்டாம், தரித்திரமும் வேண்டாம். ஐஸ்வர்யம் வேண்டாம், தரித்திரமும் வேண்டாம். என் படியை அளந்து போஷியும், என் படியை அளந்து போஷியும். பரிபூர்ணம் அடைவதினால் மறுதலித்த பேதுருவை, பரிபூர்ணம் அடைவதினால் மறுதலித்த பேதுருவை மறுபடியும் நான் நினைத்து பார்க்கிறேன். பரிபூர்ணம் அடைவதினால் மறுதலித்த பேதுருவை, பரிபூர்ணம் அடைவதினால் மறுதலித்த பேதுருவை மறுபடியும் நான் நினைத்து பார்க்கிறேன். வெள்ளிக்காசு 30 வீழ்ந்தில் நின்ற யூதாஸ், வெள்ளிக்காசு 30 வீழ்ந்தில் நின்ற யூதாஸ் கதையல்ல ஆனதென்று கலங்கி நிற்கிறேன். கதையல்ல ஆனதென்று கலங்கி நிற்கிறேன். ஐஸ்வர்யம் வேண்டாம், தரித்திரமும் வேண்டாம். ஐஸ்வர்யம் வேண்டாம், தரித்திரமும் வேண்டாம். என் படியை அளந்து போஷியும், என் படியை அளந்து என்னை போஷியும். எல்லாசை இயேசுவே 2 வரம் கேட்கிறேன்.
என் ஆசை இயேசுவே 2 பரம் கேட்குது, மறக்காமல் எனக்கு அதை தந்திட வேண்டும். ஐஸ்வர்யம் வேண்டாம், தரித்திரமோ வேண்டாம், ஐஸ்வர்யம் வேண்டாம், தரித்திரமோ வேண்டாம், என் படியை அளந்து போஷியும், என் படியை அளந்து என்னை போஷியும். எல்லாம் எடுத்திருப்பீங்க. வாசிக்க கேட்போமா? உபாகமம் 28:44. அவன் உன்னிடத்தில் கடன்படான். கடன் என்பது ஒரு சாபம். எனக்கு அன்பானவர்களே, இது சாபத்துக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ஏன்னா உபாகமத்தில் நீங்கள் பலமுறை படிச்சிருக்கலாம். 28ஆம் அதிகாரத்தில் 15 வசனம் வரைக்கும் என்னது சொல்லப்போனால் 14 வசனம் வரைக்கும் என்னது ஆசீர்வாதம். 15லிருந்து சாபம் மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை நீ கவனமாய் கேட்டு அதன்படி செஞ்சா என்னென்ன இருக்கு எழுதியிருக்கு. உபாகமம் 28:1 வாசிங்க பார்க்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி. அப்படி கவனமா இருந்தோன்னா கடன் வாங்குவோமா? ஏன்னா அவர் கட்டளை இட்டிருக்கார், நீ கடன் வாங்காதிருப்பாய், அநேகருக்கு கொடுப்பாய். நம்மளால வாங்காம இருக்க முடியுதா? வாய்ப்பு நிறைய வரும், நமக்கு வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையும் வரும். ஆனால் என்னைக்காவது ஆண்டவரே இந்த கடனை வாங்கவா கேட்டிருக்கோமா? கடன் வாங்கும்போது ஆண்டவர்கிட்ட கேட்கவே மாட்டோம். எப்போ ஆண்டவர்கிட்ட வருவோம் தெரியுமா? கடன் முத்தி போய் வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்கும்போது தான், பிரதர் நிறையா கடன் இருக்குது பிரதர், ஜெபம் பண்ணிக்கங்க. எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் கடன் இல்லாத வாழ்க்கை எத்தனை சந்தோஷம் தெரியுமா? எனக்கு அன்பானவர்களே, அநேகர் சொல்லுவாங்க காவகர் கஞ்சி குடித்தா கூட கடன் இல்லாமல் இருக்கணும்பாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் நாம் சில காரியங்களுக்கு கடன் படணும். அதை நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். அநேக காரியம் இருக்கிறது. ஆனால் அந்நியனுக்கு கடன் படக்கூடாது. அது மட்டும் இல்லை, இந்த சாபம் எப்படி நம்மளை பிடிச்சிக்கிறோம் தெரியுமா? மிக அழகாக இருக்குது. நீதிமொழிகள் 22:26 ஒரு பெரிய காரியம், அந்த சாபம் எப்படி என்னென்ன கொண்டு வரும்னு இருக்குது. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் கையடித்து உடன்பட்டு, அது மட்டுமல்ல 25 வாசிங்க. ஏன்னா மிக அழகா, அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்துமாவுக்கு கண்ணியை வருவிப்பாய். கண்ணியை வருவிக்கிறோம் நாமளே, நமக்கு என்ன செஞ்சுக்கிறோம்? கண்ணி. ஆமா, எனக்கு கண்வாளே, அது மட்டுமல்ல, நீ கையடித்து உடன்பட்டு. கையடித்துனா என்னது? இன்னைக்கு யாருக்காவது ரெக்கமெண்டேஷனுக்கு கடனுக்காக போய் நிற்கக்கூடாது, உதவி செய்யக்கூடாது நான் சொல்லவே இல்லை. கண்டிப்பாக முடிஞ்சால் என்ன செய்யணும்? உதவி செய்யணும். ஆனால் இந்த கையெழுத்து போட்டு கொடுக்குற சமாச்சாரம் இருக்கே, அது பெரிய ஆபத்து. என்ன? அதுக்காக ஆண்டவருக்கு பயந்தவன் செய்யக்கூடாதா? நீங்கள் செஞ்சால் அதே சமயத்தில் வாங்குறவனு அதுக்கு பாத்திரமாக இருக்கணும்ல. திருப்பி அநேக நேரங்களில் வாங்கும்போது எப்படி இருப்பாங்க? வேதம் அழகாக சொல்லியிருக்கு பாருங்க. சீராக் ஆகமத்தில், சீராக்கின் ஞானம் 29ஆம் அதிகாரத்தில் நீங்கள் ஒருவேளை கத்தோலிக்க திருச்சபையுடைய வேதத்தை அடிக்கடி படித்திருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம். மிக அழகாக எழுதி வச்சிருக்கார் சீராக்கின் ஞானம், நம்ம நீதிமொழிகள் மாதிரி. அதில் 29ஆம் அதிகாரத்தில் 1-10 வசனம் வரைக்கும் இதை குறித்து எழுதியிருக்கு. இருக்கா கையில்? சீராக்கின் ஞானத்தை 29ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து பாருங்க. இரக்கம் காட்டுவோர் தமக்கு அடுத்திருப்பவருக்கு கடன் கொடுக்கின்றனர். நல்ல கவனிங்க, இரக்கம் செய்யணும்னு நினைக்கிறவன் கடன் கொடுக்கத்தான் செய்கிறான். ஏன்னா ஐயோ நான் போய் சொல்கிற கஷ்டத்தை கேட்டு, ஐயோ ரொம்ப சிரமத்தில் இருக்கார் பிரதர், நான் இதில் இவ்வளோ பெரிய பாடில் இருக்கேன், ஏதாவது உதவி செய்யுங்க, கொஞ்சம் கடனாக கொடுங்க, அப்புறம் கொடுத்துறேன். அவர் இரக்கம் காட்டுவோர் என்ன செய்யறான்? தமக்கு அடுத்திருப்போருக்கு கடன் கொடுக்கின்றனர். பிறருக்கு உதவி செய்வோர் கட்டளைகளை கடைபிடிக்கின்றனர். நிச்சயமா. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கார், அவரிடத்தில் கேட்கிறவனுக்கு
கொடு, முகம் கோணாதே. முகம் கோணாதே. ஒரு இடத்துல கடன் கேட்கிறவனு கொடு. ஆனால் கடன் எப்படி கொட்டவங்களுக்கு கொடுக்கணுமா? பாவிகளுக்கு பாவிகளும் கடன் கொடுக்குறாங்க. ஆண்டவர் அறிஞ்சவனும் கடன் கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோம்? நல்லா கேளுங்க. என்கிட்ட பணம் இல்லை, இன்னொருத்தர்கிட்ட வாங்கித்தாரேன். ஆனால் என்ன, அவர் கொஞ்சம் வட்டி கேட்பார். கடைசியில் சொல்லி இவர் பையனந்தே இன்றைக்கு நாடகம் போடுகிற எத்தனை பேர் உண்டு உலகத்தில். கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அப்படி சொன்னால் தானே பிரதர் கொடுப்பாங்க. எனக்கு அன்பார்களே, ஒன்றை நல்லா கவனிங்க. நீ இருக்கு இல்லை, உன்னால் முடிஞ்சால் கொடு. ஒருவேளை கொடுத்ததை அவன் திருப்பி கொடுக்காமல் இருந்தால் மன்னிக்க முடியுமா? தாராளமாக கொடு. நீங்கள் கேட்பீங்க, நீங்கள் மன்னிச்சிருக்கீங்களாமீங்க. நான் ஒருத்தர் இப்படி தான், நான் பார்வையற்றவங்களை கூட்டிகிட்டு போகிறேன், கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ஒரு வாகனத்தை எனக்கு ரொம்ப தான் சொல்லி அவர் ஆரம்பத்தில் கையெழுத்து போடுறேன்னார். நானும் அவரை நம்பி கையெழுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு புஸ்தகத்தையும் அவர் கையில் தான் இருந்துச்சு. ஒரு நாள் கேட்டேன், பிரதர் அந்த புக்கை கொஞ்சம் கொடுத்து விடுங்கன்னு. அவர் சொன்னார், இதை வச்சு நான் ஏற்கனவே கடன் வாங்கிட்டேனேன்னார். கடன் வாங்கி கடைசியில் புக்கும் இல்லை, அந்த வாகனம் இவன் யார்கிட்ட கடன் வாங்கினா அதையும் தூக்கிட்டு போயிட்டான். என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த உலகத்தில் நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பி என்ன செஞ்சிடாதீங்க, கடன் பற்றாதீங்க. கடன் என்பது மனிதனுக்கு அநேக நேரங்களில் நிம்மதியை கொலைச்சிருதுங்க. ஆனால் கடன் கொடுக்கணும். வேதம் சொல்லுது, அழகாக சொல்லுது. இயேசு இந்த பூமியில் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் கூட நன்மை செய்தார். ஆனால் பாவிகளுக்கு கடன் கொடுக்குறாங்களே. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரத்தில் வேதம் அழகாக எழுதி வச்சிருக்காரு பாருங்க, மிக அழகாக எழுதி வச்சிருக்கார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன். ஆண்டவர் சத்தத்தை கேட்கிறவனுக்கு, ஏன்னா கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவளின்படி செய்கிறவன் எவனோ அவன் என்ன செய்வான்? பாக்கியவான். அந்த பாக்கியவான்களுக்கு சொல்றார், வாசிக்க. எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். சரி. உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். சரி. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உன்னை ஒரு கணத்தில் அறைகிறவனுக்கு. இதெல்லாம் கூட ஆண்டவருடைய கட்டளை நம்மளால கை கொள்ள முடியல. ஒரு கணத்தில் அறைவனுக்கு இன்னொரு கணத்தையும் திருப்பி காட்டு. எப்படி செய்வோம்? உன் அங்கியை எடுத்துக்கொள்கிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. சரி. உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு. யாருக்கும் கொடுனா எப்படிங்க? எப்படி கொடுக்கறது? கொடுத்தா திருப்பி வருமா? ஏன்னா ஆண்டவருடைய கட்டளை கொடுக்கணும். ஏன்னா கொடுப்பதுனால எத்தனை சந்தோஷம். அப்போஸ்தலர் 20:35 வாசிக்கிறோம், வாங்குவதை பார்க்கிலும் இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதை பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்க ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஏன்னா கொடுக்கணும். கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். கொடுப்பே இயேசுவுக்கு, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாமே இயேசுவே. என்னை கொடுப்பே இயேசுவுக்கு, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாமே இயேசுவே. என்னை கொடுப்பே. மெய்ப்பனாய் நான் இருந்தாலும் ஆட்டுக்குட்டி நான் தருவேனே. மெய்ப்பனாய் நான் இருந்தாலும் ஆட்டுக்குட்டி நான் தருவேனே. வெள்ளை தூபம் போல வர்க்கம் அள்ளி அள்ளி கொடுப்பதற்கு, வெள்ளை தூபம் போல வர்க்கம் அள்ளி அள்ளி கொடுப்பதற்கு என்னில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாமே இயேசுவே. என்னில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாமே இயேசுவே. என்ன கொடுப்பே இயேசுவுக்கு,
என்னில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாமே இயேசுவே, எல்லாம் கொடுப்பே. ஐயா நல்லா கவனிங்க, கடன் கொடுக்கணும். உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. லூக்கா 6ஆம் அதிகாரத்துல நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு. ஆனா முடிஞ்சா கடன் பட்டு கொடுக்காத, கையெழுத்து போட்டு கொடுக்காத. ஏன்னா அப்படி கையெழுத்து போட்டா என்ன ஆகும்? உன் படுக்கிற பாய கூட இழக்க வேண்டியது வரும். சில நேரத்தில் உதவி செய்கிறதுனால மாட்டிக்குவோம். நான் ஒரு சமயத்தில் ஒரு அம்மையார் வந்தாங்க. 2 கண்ணும் தெரியாத புருஷன் மனைவி. இவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்த பிள்ளைகள், ஒரு பிள்ளை பெண் பிள்ளை. இவங்க தான் மகளுக்கு கல்யாணம் வச்சுட்டாங்க. எப்படியோ ஒரு வழியாக அந்த பிள்ளையை நல்ல கல்வி படிக்க வச்சது, இங்கே வச்சு படிக்க வச்சுருந்தேன். அவளுக்கு நல்ல வயது வந்தது. அவளுக்கு ஒரு திருமண வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். அது கண்டிப்பாக வேதம் சொல்கிறபடி அன்ன வஸ்திர விவாகம் தகப்பன் தாயுடைய கடமை. இதை செய்யணும். இவங்க ஒரு நாள் சொன்னாங்க, ஐயா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, ஒரு 1 லட்ச ரூபா மட்டும் கடன் வாங்கணும், வேறு வழி இல்லை. நாங்கள் போய் கேட்டால் யாராவது ஒரு ஜாமீன் போடுங்கிறாங்க. நீங்கள் வந்து ஜாமீன் போடுன்னாங்க. நான் கடைசியில் போட்டுட்டு அந்த பணத்துக்கு வட்டியும் நான் தான் கட்டினேன், அசலையும் நான் தான் கட்டினேன். உதவி செய்யலாம், ஆனால் சமயத்தில் நாம் உபத்திரவத்துக்கு அந்த கடனுக்குள்ளே நம்ம போய் சிக்கக்கூடாது. ஏன்னா நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக எழுதியிருக்கு. 1ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிங்க பாருங்க. என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்கு கையடித்து கொடுத்தாயானா. நல்ல கவனிங்க, சிநேகிதனுக்கு உதவி செய்யணும். ஏன்னா லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் ஒரு சிநேகிதனுக்கு உதவி செய்த காரியத்தில் இருக்கு. என்ன இருக்கு? பின்னும் அவர் அவர்களை நோக்கி உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய் சிநேகிதனே என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான். சரி, அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். என்ன போய் கடன் கேட்டான்? அப்பம். இன்னைக்கு நிறைய பேர் குடும்பத்தில் ஏழ்மை நிலையில் அரிசி கடன் கேட்குறவங்களும் இருப்பீங்க. எனக்கு தெரிய, நான் வளர்ந்த போது சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா இருந்தாங்க. எப்போவும் சரி அவங்க வீட்டில் கஷ்டம். ஏன்னா புருஷன் சரியாக வேலைக்கு போக மாட்டார். முக்கால்வாசி நாள் ஏதாவது ஒன்று போய் உட்காந்துட்டு ஊர் நியாயம் பேசிக்கிட்டு இருப்பார். அந்த அம்மா வந்து கடன் ஒவ்வொரு வீட்லையாக கேட்பாங்க. வந்தாலும் இதெல்லாம் அந்த கடன்காரி வந்துட்டாம்பாங்க. எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க, சிநேகிதனுக்காக கையடித்து கொடுக்குற வியாபாரம் என்ன செய்யக்கூடாது? வைக்கவே கூடாது. என் மகனே, அழகா சாலமோன் இவன் போய் கேட்குறான், ஐயா என்கிட்ட ஒரு சிநேகிதன் வந்திருக்கான், அவனுக்கு ராத்திரியில் வந்துட்டான் வழிபோக்கன், அவனுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே தூதர்களை ஏற்றுக்கொண்டு உபசரித்ததுண்டு. ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்தவனை என்ன செய்யணும்? கண்டிப்பா வரவேற்கணும். ஒருவேளை பிச்சைக்கார வேஷத்தில் ஆண்டவரோட வந்துடலாம். ஒரு சமயத்தில் இப்படித்தான் ஒரு சபையிலேருந்து ஒரு போதகர் வெளியே போனார். போகும்போது ஒருத்தன் வந்து கடன் கேட்டான், ஏதோ தர்மம் கேட்டான். தர்மம் கேட்டவுடனே இவர் என்னஞ்சிட்டார், ஒன்றை எடுத்து கொடுத்துட்டு போயிட்டார். இவர் போகிற வழியில் தான் அவரும் வரணும், ஆனால் அவர் வரவே காணும். இவரும் பார்த்தார், என்ன காசை வாங்கினார், எங்கிட்ட மறைஞ்சாலும் ஆளை காணுமே. இவர் பஸ் ஏற வரைக்கும் நின்றுக்கிட்டு இருந்தார், வரல. சரி எங்கிட்ட வேறு பக்கம் போயிட்டாருன்னு பார்த்தா அந்த பக்கம் வழியும் கிடையாது, அதை தாண்டுனா. இவர் பஸ்ஸில் ஏறி போனோன்னா ஒரு ஃபோன் வச்சு, ஐயா உங்கள்கிட்ட இப்போ ஒருத்தர் வந்து தர்மம் கேட்டு வாங்கினாரா? ஆமாம், எனக்கு இங்கே அந்த ஜபத்தில் வெளிப்பட்டுச்சு, அதுதான் ஏசியான்னார். அந்நியரை உபசரிக்க மறக்கவே கூடாது. ஏன்னா சிலர் அறியாமல் தேவதூதர்களையும் உபசரித்ததுண்டு. எபிரேயர் 13:1 வாசிக்கிறோம். சகோதர சிநேகம் இருக்கணும். இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான், வேதம் தெளிவாக சொல்லுது. அதனால உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். அதே சமயத்தில்
லூக்கா எழுதல அதே 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் சொல்றார், உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. உன்னுடையதை எடுத்துக்கொள்ளுகிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். சிலர் பார்த்தீங்கன்னா சரி எப்படி செய்யணும்னு நினைப்பாங்க. அநேக நேரங்களில் இன்னைக்கு பாருங்க, மனுஷர் வந்து நமக்கு ஒன்று கொடுத்தா எப்படி நினைப்போம், புதுசாக கொடுக்கணும். ஆனால் நம்ம மற்றவங்களுக்கு எப்படி கொடுக்குறோம்? நமக்கு இருக்கிறதில் பழசை தூக்கிந்தாங்க கொடுக்கலாமா? நமக்கு அதை கொடுத்தா ஏற்றுக்கொள்ளுமா? மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீரோ அதையே மனுஷருக்கு நீங்கள் மற்றவர்களுக்கு என்ன செய்யுங்க. உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்க உங்களை சிநேகிக்கிறவர்களே சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்கள். ஆமா, உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் பலன் என்ன? ஒரு பலன் இல்லை. சில நேரம் கொடுக்க முடியாதா, மன்னிக்க நம்மளால முடியுதா? நாம பாடுறோம், என்ன பாடுறோம்? நம்ம அலைய ஆண்டவர் ஆன்மாவை விரும்புகின்றார், மாண்டிட்ட ஆன்மாவை தேடுகின்றார், அல்லேடும் ஏழைக்கு அருளுகின்றார், அல்லேடும் ஏழைக்கு அருளுகின்றார், வேண்டிடும் துரோகிக்கு இறங்குகிறார், வேண்டிடும் துரோகிக்கு இறங்குகிறார். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. குற்றங்கள் இல்லையே என்று சொன்னார், நம்மை நாமே மாற்றி நலிந்திடுவோம். குற்றத்தை அவரிடத்தில் எடுத்துரைத்தார், குற்றத்தை அவரிடத்தில் எடுத்துரைத்தார், குற்றத்தை மன்னித்து வாழ்வழிப்பார், குற்றத்தை மன்னித்து வாழ்வழிப்பார். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. எனக்கு அன்பானவர்களே, நல்லா கவனிங்க. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கூட உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்கிறவனும் தடை பண்ணாதே. உன்னை சிநேகிக்கிறவளே சிநேகித்தா உனக்கு என்ன பிரயோஜனம்? பாவிகளை அப்படித்தான் செய்யறான். உனக்கு திரும்ப கொடுப்பார்கள் என்று எண்ணி கடன் கொடுத்தா உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அதுதான் கடன் தானே எதிர்பார்ப்போட. அதுதான் என்ன சொல்றாரு, திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் பலன் என்ன? உங்களுக்கு என்ன பலன்? திரும்ப தங்களுக்கு கொடுக்கும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். நாம கொடுத்தா சிலரால கொடுக்க முடியலன்னா மன்னிக்க முடியுதா? இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி மன்னிச்சிருக்கீங்க? எனக்கு அன்பானுடைய அநேக நேரங்களில் நம்மளால மன்னிக்க முடியாது. அவன் செஞ்சுட்டு போனதை நீங்கள் கேட்பீங்க, நீங்கள் மன்னிச்சிருக்கீங்களா? நான் அந்த 1 லட்ச ரூபா வாங்கினோமா மனசார மன்னிச்சுட்டேன், இன்றைக்கு வரைக்கும் வீட்டுக்கு போகல. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய வாக்கு உங்களுக்கு எனக்கும் சொல்கிறார், நீ கடன் வாங்க மாட்ட, அநேகருக்கு கொடுப்பேன்னு சொல்லலை. உன் கைகளின் பிரயாசத்தை நீ என்ன செய்வ? சாப்பிடுவ. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ரொம்ப நல்லது. கேட்பதோடு விட்டுறாதீங்க. கொஞ்சம் தீர்மானம் எடுங்க. நான் இனிமே தேவையில்லாத கடன்கள் என்ன செய்ய மாட்டேன், வாங்க மாட்டேன்.
கடன் வாங்க முன்னாடி எத்தனை காரியத்தை ஜெபம் பண்ணுறீங்க. பள்ளிக்கூடம் போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுறீங்கல்ல, படுக்க போகிறதுக்கு முன்னாடி சுற்றி படுக்கைக்கு சிலுவை போடுறீங்கல்ல, ஏன் சாப்பிட உட்கார்ந்தா கூட சரி, இன்றைக்கி சிலராவது கொஞ்சம் கையை அப்படி வச்சுட்டாவது சாப்பிட்றீங்கல்ல. கடன் வாங்க முன்னாடி ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் கேளுங்களேன், ஆண்டவர் இதை நான் வாங்கவா வேண்டாமா. ஒருவேளை அந்த காரியம் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னா ஆண்டவர் சித்தம் இல்லை, அதை விட்டுருங்க. தொலைக்காட்சியை பார்க்கிறவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும், தேவைகள் சந்திக்கப்படணும். மற்றவங்களாம் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் ஜெபம் பண்ணுவாங்க, ஆத்மா நிறையா கொண்டு வாங்க ஆண்டவரே, நாஞ்சலையும் கொஞ்சம் குறையாக கொண்டு வாங்க ஆண்டவரே. ஏன்னா எனக்கு கூட 2 ட்ரிப்பு வேன் எடுக்கன்னா காசு இல்லை. ஏன்னா நான் சொந்த வேன் வச்சுருக்கல, 4-5 வேன் வச்சுருக்கோங்கன்னா போனால் போதுன்னு அனுப்புவாங்க. நான் வாடகை கொடுக்கணும். ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தால் 1500 2 ட்ரிப் போயிட்டு வரக்கே நான் ஐயோ இவ்வளோ வந்துடுதேன்னு யோசிப்பேன். ஏன்னா கண்டுதிரி அவங்கள கூப்பிட்டு தான் ஆகணும். ஆண்டவர் சீக்கிரத்தில் அந்த பிரச்சனையில் ஒருத்தரை எழுப்பணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஒரு உணவு கொடுக்க உதவலாம், இவங்களுக்கு ஒரு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம், ஏன் ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம். உங்கள் பிள்ளைங்க புதிதாக வேலை கிடச்சி போகும்போது ஆண்டவர் ஏவினால் நீங்களும் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு உதவலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் சரி, காலை 10லேருந்து 5க்குள்ளே தாராளமாக சொல்லலாம். அதே சமயத்தில் எனக்கு கண்வாரோட அங்கே வந்து பார்க்கலாமா, தாராளமாக ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க, நானே உங்களை வந்து கூட்டிகிட்டு வரோம், வந்து காட்டிட்டு திருப்பி ட்ரெயினோ பஸ்ஸோ எதில் இறங்குனீங்களோ திருப்பி அதில் ஏற்றி விடுறேன். உங்கள் ஜெபக்காரியத்தை மட்டும் இல்லை, பிரதர் நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன், தொடர்பு கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, எப்படி நான் உங்களுக்கு உதவுகிறேன். இதில் 2 நம்பர் வரும், ஜிபே, ஃபோன்பே, அது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை வரி விலக்கு இதற்கு வழி இருக்கான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கான காரியத்தை சொல்கிறேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. கடன், இந்த கடன் காரியத்தை குறித்து தான் இந்த நாளிலே ஐயா தியானித்து வருகிறோம். யார் யார் எந்தெந்த இடத்துல எந்தெந்த கடன் பாரத்தோடு மனவேதனையோடு கடனால் கூனி குறுகி நிற்கிறார்களோ, வெளியே போனால் கூட ஐயோ முகம் நிமிர்ந்து பார்க்கவில்லை, என கடன் பாரம். ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆள்கிறான், கடன் வாங்கிவிட்டால் கொடுத்தவனுக்கு அடிமை என்கிற நிலை மாறி கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கடன் வாங்காத அனுபவத்தை கொடுங்க. கடனில் இருக்கிறவங்களுக்கு அதை அடைப்பதற்கு வழியை திறந்து கொடுங்க. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.